இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரான பில்கேட்ஸ் கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட் அப்போ உங்களை விட இந்த உலகத்தில் பெரிய பணக்காரர் யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பில்கேட்ஸ் கொஞ்சம் கூட யோசிக்காம எஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாம் சம ஷாக், ஏதாவது உங்களோட பெரிய பணக்காரர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு தலைவர் பில்கேட்ஸ் எக்ஸ்பிளேஷனும் கொடுக்குறாரு. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃபேமஸ்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி நியூயார்க் ஏர்போர்ட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காரு. அப்பன்னு பார்த்து இவர்கிட்ட அந்த நியூஸ் பேப்பரை வாங்கின அளவுக்கு சேஞ்ச் இல்லாத காரணத்தால் நியூஸ் பேப்பர் திருப்பி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நோட் பண்ண அந்த ஷாப் கீப்பர் பார்த்தீங்கன்னா, என்ன தம்பி இதெல்லாம் என்னப்பா பரவாயில்ல வச்சுக்கோப்பா சொல்லிட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டாராம். சரி இவரும் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டாராம். இது என்ன கோஇன்சிடென்ஸ் என்னன்னு தெரியல. அடுத்த 2 மாதம் கழிச்சு திரும்பி அதே ஏர்போர்ட்டுக்கு வராரு. அதே ஏர்போர்ட்டுக்கு வந்து அதே கடையில் போய் நியூஸ் பேப்பர் வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்பயுமே அதே மாதிரி அவர்கிட்ட சேஞ்ச் இல்லாத காரணத்தால் இல்லை இந்த வாட்டி எனக்கு வேணாம் என்ற சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாராம். இருக்கட்டும்பா தம்பி, உன்ட்ட கொடுக்கறதுனால நான் லாஸ்ட்டில் ஆகிட மாட்டேன், ஃப்ரீயாக கொடுக்கறதுனால நான் என்னோட ப்ராஃபிட்லேருந்து கழிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பெருந்தான்மையாக வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டாராம். இவர் என்ன மனுஷன் இந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கான்னு சொல்லிட்டு வேற லெவலில் புகழ் தந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறமா அங்கேருந்து ஒரு 19 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஃபேமஸ் ரிச்சஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு ஆகுறாரு. அப்போ ஒரு நாள் ஞாபகம் வருது இந்த ஷாப் கீப்பரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அப்புறம் அந்த ஷாப் கீப்பர் பார்க்கறதுக்காக இவர் போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த வெண்டார் பார்த்தீங்கன்னா ஞாபகம் இருக்குது, நீங்கள் பில்கேட்ஸ் தானே சொல்லிட்டு சொல்கிறாராம். அந்த ஷாப் கீப்பரும் ஆமாம் நான் உங்களுக்கு 2 வாட்டி நியூஸ் பேப்பர் ஃப்ரீயாக கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். உடனே பில்கேட்ஸ் வந்து உங்களுக்கு எதாவது ரீபே பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்க எல்லாத்தையும் நான் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். உடனே ஷாப் கீப்பர், நான் ஏழையாக இருக்கும்போது உங்களுக்கு உதவி பண்ணேன், ஆனால் நீங்கள் வந்து உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனுக்கு அப்புறமே எனக்கு உதவி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். அதுக்கு பில்கேட்ஸ் யோசிச்சாரா. அப்பதான் அவர் வந்து ரியலைஸ் பண்றாரு, அவரை விட இந்த உலகத்துல வந்து ஷாப் கீப்பர் தான் பெரிய பணக்காரர்.